எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிருகு நந்தி நாடியில் கிரக சேர்க்கை பலன். அதாவது பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் கிரகங்களை எப்படி சேர்த்து பலன் சொல்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிரகம் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் டிகிரி வைஸில் ஒரு கிரகத்தை சேர்க்கை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து கிரக பரிவர்த்தனை, கிரகம் வக்கரமானால் எப்படி கிரக சேர்க்கை பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இதில் இப்போ ஆண் ஜாதகம் அப்படின்னா குரு தான் ஜாதகரை குறிக்கக்கூடிய பிளானெட்டு. பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய பிளானெட்டு. இதே ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இதை நீங்கள் தெளிவாக்கிடணும். அப்போ இவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண் ஜாதகத்தில் இவருடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு, லைஃப் டைம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா குருவை தான் ஜாதகரை எடுத்துக்கணும். அப்போ குருவை 1வது இடமா வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் காம்பினேஷன் எடுக்கணும். இங்கே எப்படி இங்கே ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் விளக்கியிருக்கேன். இப்போ இந்த குரு பார்த்தீங்க அப்படின்னா 1 டிகிரியில் இருக்குது. அதை நம்ம 1ன்னு எடுத்துக்கணும். இதை குரு மையப்படுத்தி தான் மற்ற கிரகங்களை செயற்கையாக எடுத்துக்கணும். அப்போ குருவுக்கு அடுத்த கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை. அப்போ இங்கே கிரகம் இருந்தது அப்படின்னா அதை செயற்கையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 30 டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட் இருந்தால் தான் அதை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே கிரகம் இல்லாததுனால நீங்கள் எடுக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துக்கு 5வது இடம் 1 2 3 4 5. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேதுவும் இருக்குது. 6 7 8 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்குது. இப்போ இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தில் லக்னம் தேவையில்லை. லக்னம் இல்லாமலே நம்ம வாழ்நாள் பலன்களை சொல்ல முடியும். அதனால் உங்களுக்கு டைம் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா பிருகுநந்தி நாடி ஜோதிட முறைப்படி நம்ம கணிக்க முடியும். லக்னம் தேவைப்படாது. பலன்கள் மட்டும் நம்ம சொல்லலாம். இப்போ உங்கள் வாழ்க்கை என்ன நடக்கும்னு பார்க்கும்போது ஜாதகர் அப்படிங்கிறது குரு. இப்போ குருவுக்கு 5ல் சந்திரன் கேது, குருவுக்கு 9ல் சனி. அப்போ நம்ம வரிசைப்படுத்தணும். குரு சந்திரன் கேது சனி இந்த 4 கிரகங்கள் வரிசையாக வரும். இதை டிகிரி வைஸில் வரிசைப்படுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு குரு 1 டிகிரியில் இருக்கா, 1 டிகிரிக்கு அப்புறம் மொத்தம் 30 டிகிரிங்க. ஒரு ராசிக்கு மொத்தம் 30 டிகிரி. அப்போ 0 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே எந்த அலைன்மெண்ட்டில் பிளானட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வரிசைப்படுத்தணும். இப்போ இங்கே குரு 1 டிகிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டிகிரியில் சனி இருக்குது. அப்போ இதை 2வது எடுத்துக்கிறோம். குருவுக்கு அப்புறம் சனி தான் வருது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல சந்திரன் கேது இருக்குது, 9வது இடத்துல தான் சனி வருது. அதான் வரிசைப்படுத்தும் போது. ஆனால் டிகிரி வைஸில் பார்க்கும்போது குருவுக்கு அடுத்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா சனி வருது. அதனால் சனி எடுத்துக்கிறோம். சனிக்கு அடுத்த டிகிரியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வருது 23 டிகிரியில். அதனால் சந்திரன் எடுத்துக்கிறோம். கடைசியாக 29 டிகிரியில் கேது இருக்குது. அதனால் கேது எடுத்துக்கிறோம். நல்லா இன்னொருத்தர் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வாழ்க்கை, ஒரு ஆணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குருவை மையப்படுத்தி தான் நம்ம சொல்லணும். அதனால் குரு கூட எந்தெந்த பிளானட்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ குருவுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற பிளானட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே பிளானட் இல்லாதனால நம்ம விட்டுடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிற இடத்துலையும் வேறு பிளானட் இல்லை. அப்போ குரு தனிச்சு தான் இருக்குது. அப்போ குரு எடுத்துக்கலாம். அதுக்கு 5வது இடத்துல 5வது ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது இருக்குது. 9வது ராசியில் பார்த்தீங்கன்னா சனி இருக்குது. அப்போ ஒரு கிரகம் இருக்கிற இடத்துலேருந்து 5வது இடமோ 9வது இடமோ காம்பினேஷனாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை வரிசைப்படுத்தும் 4 கிரகங்கள் வருது. குரு சந்திரன் கேது சனி அப்படிங்கிற 4 கிரகங்கள் டோட்டலாக வருது. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 கிரகங்களை வரிசைப்படுத்தணும். எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னா 1வது டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களை அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறதுல வரிசைப்படுத்தணும். அதாவது கீழிருந்து மேல் வரிசைப்படுத்தணும். அப்போ கம்மியான டிகிரி என்ன, குரு, அதை எடுத்துக்கிறோம். 2வது அடுத்து வரக்கூடியது சனி தான் 5 டிகிரியில் வருது. அதனால் சனி எடுத்துக்கிறோம். குருவுக்கு அடுத்து சந்திரன் 23 டிகிரியில் வரதுனால அதை அதுக்கு அடுத்து எடுத்துக்கிறோம். கேது 29ங்கிறதுனால கடைசியாக எடுத்துக்கிறோம். அப்போ இவர் வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு சனி சந்திரன் கேது இதை பேஸ் பண்ணி தான் இவர் வாழ்க்கை அமையும். இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதை வச்சு சொல்லணும். உதாரணத்துக்கு குருங்கிறது ஜாதகர். அதனால் இந்த ஜாதகர் தொழில் பண்ணுவார். புரியுதா? குருங்கிறது ஜாதகர், சனிங்கிறது தொழில். அதனால் இந்த ஜாதகர் தொழில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லணும். வெறும் குரு சனி மட்டும் இருந்ததுன்னா ஜாதகர் தொழில் மூலிமா வருமானம் ஈட்டுவார்னு சொல்லலாம். ஆனால் குருவுக்கு அப்புறம் சனி வருது, சனிக்கு அப்புறம் சந்திரன் வருது, சந்திரனுக்கு அப்புறம் கேது வருது. அப்போ இந்த 4ஐயுமே சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் நடக்கும்.
அதுக்கடுத்து இந்த விஷயம் நடக்கும், அதுக்கடுத்து இந்த விஷயம் நடக்கும். இந்த 4 விஷயங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொழில் அமையும். இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் அமையும். தொழில் அமைஞ்சதுக்கப்புறம் வந்து தொழில் அமைகிறதுக்காக வந்து இவர் வந்து ஃபாரின் போவார், ட்ராவலிங் போவார், தொழிலுக்காக வந்து பயணம் போவார். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது பயணம், சனிங்கிறது தொழில், குருங்கிற ஜாதகர். அப்போ இந்த ஜாதகர் தொழிலுக்காக பயணம் போவார், ஃபாரின் போவார், தொழிலுக்காக ஃபாரின் ட்ராவல் பண்ணுவார். ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வந்துடுவார். தடைப்படும், கேதுங்கிறது தடை. அப்போ இவர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகர் தொழிலுக்காக பயணம் பண்ணி அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். பயணம் அப்படிங்கிறது வந்து சந்திரன், சனிங்கிறது தொழில், குருங்கிற ஜாதகர், கேதுங்கிற தடை. அப்போ கேது அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்தில் என்ன கண்ட்ரி இருக்குதோ அங்கே ட்ராவல் பண்ணுவாருன்னு சொல்லலாம். இதுவே ராகு இருந்ததுன்னா தூரமான ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாருன்னு சொல்லலாம். ராகு இருந்தார்னா ரொம்ப நாள் அங்கே இருப்பாருன்னு சொல்லலாம். கேதுன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் வந்துடுவாருன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகர் தொழிலுக்காக பயணம் பண்ணுவார். எங்கே? ஃபாரினுக்கு பயணம் பண்ணுவார். பயணம் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் வந்துடுவார். எந்த கண்ட்ரிக்கு பயணம் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அதாவது இந்தியாவுக்கு பக்கத்தில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது? அரபிக் கண்ட்ரிஸ் இருக்குது, இந்த சைடு வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்தியாவை நெருங்கி பக்கத்தில் என்ன கண்ட்ரிஸ் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்க்கு ட்ராவல் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப பிடிக்காமல் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஜாதகனுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக நிலவரம். இதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஜாதகனுடைய தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இது எல்லாமே வரிசைப்படுத்தி பலன் சொல்லணும். புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சந்திரனை மையப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, சந்திரன் கேதுனா தாய் வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை காரகத்துவங்கள் நீங்கள் நிறைய படித்தா தான் அதை வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பேசிக்காக இவன் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ படிப்பு, இந்த ஜாதகனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, புதனை வந்து மையப்படுத்தி புதன்லேருந்து 1, 5, 9 என்னென்ன பிளானட்ஸ் இருக்கோ அதை வரிசைப்படுத்தணும். அப்போ ஒரு படிப்பு எப்படி இருக்குது, அவர் லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புதனை வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்படி வந்து ஒவ்வொரு பிளானட்டையும் தனித்தனியாக வச்சு சொல்ல முடியும். இவர் அப்பா எப்படி இருப்பார், தாய் எப்படி இருப்பாங்க, மாமா எப்படி இருப்பாங்க, ஒய்ஃப்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகத்தை தனியாக மையப்படுத்தி அதுலேருந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை கனெக்ட் பண்ணலாம். 5, 9 இருக்கக்கூடிய பிளானட்ஸை கனெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுடைய இதை வந்து சொல்ல முடியும். தாயார் எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பாங்க, மாமனார் எப்படி இருப்பாங்க, ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, இவருடைய வருமானம் எப்படி இருக்கும், ஏற்றம் இருக்குமா இறக்கம் இருக்குமா அப்படிங்கிறத இந்த காம்பினேஷன் மூலிமா தனித்தனியாக நம்ம பார்த்து சொல்ல முடியும். பாரம்பரிய ஜோதிட முறையில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் சொல்ல முடியாது. இதில் வந்து எளிமையாக வந்து சொல்ல முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு. இதில் லக்னம் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை. இது வந்து ஆண் ஜாதகத்துக்குரிய ஒரு உதாரணம். இதுவே பெண் ஜாதகத்துக்குரிய உதாரணத்தை எடுக்கும்போது, சுக்கிரன் அப்படிங்கிறது தான் பெண்ணை குறிக்கக்கூடிய, ஜாதகியை குறிக்கக்கூடிய பிளானட். அப்போ சுக்கிரனை மையப்படுத்தி, சுக்கிரனை தான் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் நம்ம. அப்போ சுக்கிரனை வச்சு நம்ம கிரகங்களை வரிசைப்படுத்தணும். இப்போ சுக்கிரனுக்கு அடுத்த இடத்துல வந்து குரு இருக்குது. அப்போ இந்த குரு எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 30 டிகிரிக்குள்ளே தான் நம்ம பிளானட்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ சுக்கிரன் வந்து 8 டிகிரியில் இருக்கா, அப்போ இந்த ராசியில், கடக ராசியில் 8 டிகிரிக்குள்ளே குரு இருந்தால் இதை வந்து நம்ம செயற்கையாக எடுத்துக்கலாம். ஆனால் அது 8 டிகிரியை தாண்டி ரொம்ப தூரம் போனதுனால இந்த குருவை வந்து செயற்கையாக எடுக்கக்கூடாது. சுக்கிரன் கூட குரு கனெக்ட் ஆகுது அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்போ இதை விட்டுருவோம். சுக்கிரனுக்கு அப்புறம் 5வது ராசியில் என்ன இருக்குது, சனி இருக்குது. 9வது ராசியில் ராகு இருக்குது. அப்போ சுக்கிரன் 8 டிகிரியில் இருக்குது, சனி 10 டிகிரியில் இருக்குது, ராகு 17 டிகிரி இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கு அப்புறம் சனி வருது, சனிக்கு அப்புறம் ராகு வருது. இப்போ இந்த பெண்ணினுடைய லைஃப் எப்படி இருக்கும், எந்த பர்பஸ்க்காக அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பெண் வந்து தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அல்லது வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணுவாங்க, அதுக்காகவே அவங்க லைஃப் ஓடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனிங்கிறது தொழில், ராகுங்கிறது வெளிநாடு. வெளிநாட்டிலே வந்து தூரமான வெளிநாடு, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேசம் கிடையாது, தூரமான வெளிநாடு. அங்கே வந்து இவங்க லைஃப் டைமில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து இவங்க பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆவாங்களா, டெம்பரரியாக செட்டில் ஆவாங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வந்து நீர் ராசியில் இருந்தால் அவங்க மேக்ஸிமம் நீர் ராசியில் இருந்தால் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆவாங்கன்னு சொல்லிடலாம். காற்று ராசினா கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருந்துட்டு திரும்ப வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அதுவே நில ராசியிலையோ நெருப்பு ராசியிலையோ இந்த ராகு இருந்தது அப்படின்னா அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இந்த பிருகு நந்தியில் வந்து லக்னம் கிடையாது, தசாபுத்தி கிடையாது. இந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய வருட கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எப்போ தொடர்பு கொள்ளுதோ அப்போ அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லலாம். பொதுவான லைஃப் டைம் வந்து உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம கணிக்க முடியும். இப்போ இந்த சுக்கிரன்கிறது ஜாதகி வந்து தொழில் பண்ணுறதுக்காக ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவாங்க.
அல்லது ஃபாரினில் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தூரமான தேசத்தில் தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இதுவே இங்கே கேது இருந்தது அப்படின்னா பக்கத்து தேசத்தில் வந்து தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்ச நாள் தொழில் பண்ணிவிட்டு தடையாகி திரும்ப வந்துடுவாங்கன்னு சொல்லணும் கேது. ராகுக்கு வந்து அங்கே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தூரமான கண்ட்ரியில் இருப்பாங்க, தொழில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இதே இது வந்து சுக்கிரனுக்கு அப்புறம் குரு இருந்து குருவுக்கு அப்புறம் சனி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகி வந்து நல்ல வருமானம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லலாம். நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த தொழில் பண்ணுவார் ஃபாரினில் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குருங்கிறது வருமானத்துக்குரிய பிளானட்டு. இப்போ சுக்கிரனுக்கு அப்புறம் குரு வந்ததுன்னா வருமானம் நல்லா ஈட்டுவாங்கன்னு சொல்லலாம். இங்கே வெறும் சனி மட்டும் இருக்கிறதுனால தொழில் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். பிரம்மாண்டமாக தொழில் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லலாம். தொழிலை வந்து பெருக்குவாங்க, 2-3 கம்பெனிஸு அந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இதுவே குரு சேர்ந்ததுன்னா அது மூலிமா நிறைய வருமானமும் ஈட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரனுக்கு அடுத்து வந்து செவ்வாய் வருது, செவ்வாய்க்கு அப்புறம் சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகியினுடைய கணவர் வந்து தொழில் பண்ணுவார்னு சொல்லலாம். சுக்கிரனுக்கு அப்புறம் செவ்வாய் வந்ததுன்னா செவ்வாய்ங்கிறது பெண்ணினுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய பிளானட். அப்போ சுக்கிரனுக்கு அப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் சனி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி சொல்லணும் பலன்? இந்த ஜாதகி வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் கணவர் வந்து தொழில் பண்ணி வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவார், இவங்க ஃபேமிலியோடு வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவாங்க, இவங்களும் அவங்க கணவரும் அப்படின்னு சொல்லலாம். நடுவில் வந்து செவ்வாய் வந்தால் அவர் கணவரை குளிக்கக்கூடிய ஒரு பிளானட். இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து வரிசைப்படுத்தி பலன்கள் சொல்கிறது வந்து எளிமையாக இருக்கும். இந்த முறைப்படி உங்களுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப் டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நடைமுறையில் வந்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வந்து ஒரு கிரக பரிவர்த்தனைனா எப்படி வரிசைப்படுத்தணும், கிரகம் வந்து வக்கரமானா கிரகங்களை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறத வரும் வீடியோக்களில் வந்து நான் போடுறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.